தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் இன்று 7 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தேனி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஈரோடு, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தீபாவளி நாளான அக்டோபர் 20 கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் தீபாவளிக்கு மறுநாளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 24ஆம் தேதியையொட்டி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. ராமேஸ்வரம், பாம்பன், உச்சிப்புலி உள்ளிட்ட பகுதிகளிலும் காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பாரதி நகர், கேணிக்கரை, அம்மா பூங்கா, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. இதனை அப்புறப்படுத்த நகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஈரோடு மாநகரில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பன்னீர்செல்வம் பூங்கா, சம்பத் நகர், கருங்கல்பாளையம், வீரப்பன் சத்திரம் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரமாக மழை பெய்தது. தீபாவளி நெருங்கும் வேளையில் பெய்த மழை காரணமாக சாலையோர ஜவுளி வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களான கெடிலம், களமருதூர், சேந்தநாடு, ஆதனூர், எறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது.